ஆகும். குஷி படம் விஜய் அவர்கள் ஜோதிகாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்து 2000ஆம் ஆண்டு மே மாதம் வெளியானது. இப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வெளியான 2 படங்கள் பெரிய அளவில் இளைய தளபதி விஜய்க்கு வெற்றியே கொடுக்கவில்லை. ஆனால் அந்த குறைகளைப் போக்கும் விதமாக இப்படம் அமைந்தது. ஏனென்றால் இப்படத்தை இயக்கியிருந்தது இப்போது நடிப்பு அரக்கன் என்று எல்லாராலும் கொண்டாடப்படும் எஸ்.ஜே. சூர்யா. இது அவருடைய டைரக்ஷனில் வெளியான 2வது படம். இதற்கு முன்னர் அவர் தனது டைரக்ஷனில் முதல் படமாக தல அஜித்தை வைத்து வாலி எனும் ஒரு கலக்கல் ஆன் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்திருந்தார். இப்படத்தில் படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே படத்தின் கதையை காட்சியுடன் சேர்த்து கூறி படத்தை தொடங்கியிருப்பார் எஸ்.ஜே. சூர்யா. தன்னுடைய அசாத்தியமான திரைக்கதையால் ரசிகர்களை இப்படத்தில் கவர்ந்திருப்பார். இப்படத்தில் இருந்து விஜய்க்கு வேறு ஒரு ஸ்டைலிஷ் ஆன லுக் கிடைத்திருக்கும். இந்த படத்தில் விஜய் மிக அழகாகவும் ஸ்டைல் ஆகவும் இருப்பார். இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்த 1 பாடல்கள். படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆம். இப்படத்திற்கு இசை அமைத்து இருந்தவர் தேனிசை தென்றல் தேவா. இப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களிலும் விஜய் மிகச் சிறந்த நடனத்தை ஆடி ரசிகர்களை குத்தாட்டம் போட வைத்திருப்பார். இப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக நடிகை ஜோதிகா அவர்களுக்கு ஃபிலிம்பேர் அவார்ட் கிடைத்தது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இதுவரை நான் முழுமையாக தியேட்டரில் அல்லது டிவிலோ இதுவரை பார்க்காத படங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று இப்பதிவின் தொடக்கத்தில் கூறியிருந்தேன் அல்லவா. அதில் நான் மிஸ் செய்த படங்களின் பட்டியல் கூறுகிறேன். அப்படங்கள் நாளைய தீர்ப்பு, ராஜாவின் பார்வையில், சந்திரலேகா, வசந்த வாசல் ஆகிய படங்களாகும். இதில் ராஜாவின் பார்வையில் படத்தில் தளபதியும் தலையும் சேர்ந்து நடித்திருப்பார்கள். ஆம், விஜய் அவர்கள் அஜித்துடன் இணைந்து நடித்த ஒரே படம் இதுவாகும். இதை இன்னும் முழுமையாக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு அமையவில்லை. இங்கே நான் குறிப்பிட்ட அனைத்து படங்களும் 90 கால கட்டங்களில் தொடங்கி 2000 ஆண்டு வரை வெளியான படங்களாகும். குறிப்பாக காதலை மையமாகக் கொண்டு வெளிவந்த படங்கள். ஆனால் இளைய தளபதியை தளபதியாக மாற்ற பெரும் பங்கு வகித்த படங்களாகும். இனி அடுத்த பதிவில் தமிழக மக்களின் உள்ளங்களில் தற்போது த.வே.க. கட்சி தலைவராகவும் தளபதியாகவும் மற்றும் தமிழ் திரை உலகின் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இளைய தளபதி விஜய் அவர்களை மாற்றிய எனக்கு மிகவும் பிடித்த தளபதியின் ஆக்சன் படங்களை பற்றி வேறு ஒரு பதிவுடன் உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புடன் எஸ்.எஸ்.